அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி அவர் கற்பித்ததை கை கொள்ளாமற் போனதினால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய புண்ணிய நாமத்தினாலே சத்திய வசன நிகழ்ச்சியை கேட்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சிக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். ஆண்டவருடைய கிருபையினாலே சமஸ்த இஸ்ரவேலினுடைய ராஜாக்களை குறித்து நாம் சிந்தித்து வருகிறோம். முதல் ராஜா சவுல் ராஜா, 2வது ராஜா தாவீது ராஜா, 3வது ராஜா சாலமோன் என்கிற ராஜா. இந்த சாலமோன் என்கிற ராஜாவினுடைய வீழ்ச்சியை குறித்து நாம் கற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்தார். இன்றைக்கு அவனுடைய வீழ்ச்சியினாலே அல்லது அவன் பின்வாங்கி போன வாழ்க்கையினால் ஏற்பட்ட விளைவுகளை குறித்து நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். நாம் நன்மை செய்தால் நன்மையினுடைய விளைவுகளை நாம் அறுப்போம். நாம் தீமை செய்தால் தீமையினுடைய விளைவுகளை நாம் அறுக்க வாய்ப்புகள் உண்டு. அதே போல ஆன்மீக வாழ்க்கையிலே ஆண்டவரோடு நாம் வாழும்போது ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் நம்மை பின்தொடர்ந்து வரும். ஆண்டவரை தூரமாய் எரிந்துவிட்டு ஆண்டவருக்கு விரோதமாய் வாழ்ந்து ஆண்டவருடைய வழிகளில் நடவாமல் வீழ்ச்சியிலே கடந்து போவோமானால் உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில் சில எதிர் விளைவுகளை நாம் சந்திக்க வேண்டிய நிர்பந்தங்கள் உண்டு என்பதை திருமறையிலே ஆதியாமத்திலிருந்து கடைசி புஸ்தகம் வரை வாசிக்கும் பொழுது ஆவியானவர் அங்கும் இங்குமாக பல வசனங்களை திருமறையிலே எழுதி வைத்திருக்கிறார். அதை ஆவியானவர் சுட்டி காண்பிக்க வல்லமுள்ளவராயிருக்கிறார். ஆகவே தான் அருமையானுள்ளே, இங்கே பின்வாங்கி போன வீழ்ச்சி அடைந்த சாலமோனுடைய வாழ்க்கையினுடைய பின் விளைவுகளை நான் சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் சாலமோனை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை இதுதான். 2 நாளாகமம் 6:1 நான் கார் இருளில் வாசம் பண்ணுகிறேன். அந்த வார்த்தை மிக முக்கியமான ஒரு வார்த்தை. ஆண்டவர் எப்போதுமே வெளிச்சத்தில் வாசம் பண்ணுகிற ஒரு ஆண்டவர். ஆனால் சாலமோனுக்கு ஆண்டவர் சொல்கிறார், நான் கார் இருளில் வாசம் பண்ணுகிறேன் என்று. ஏனென்று சொன்னால் சாலமோனுடைய வாழ்க்கையினுடைய பின்வாங்குகிற நிலையை அது வெளிப்படுத்துகிறதாய் அல்லது ஒரு தீர்க்கதரிசன வெளிப்பாடாக அது காணப்படலாம். இந்த சாலமோனுடைய வாழ்க்கை வெளிச்சமாயிருந்தது. வெளிச்சத்தின் பிள்ளையாயிருந்த இவனுடைய வாழ்க்கையிலே இப்போது கார் இருளில் வாசம் பண்ணுகிற அந்த நிலையிலே வாழ்கிறான். கார் இருளில் அவன் நடக்கிறான். கார் இருளிலே அவன் நடந்து பின்வாங்குகிற திசையிலே அவன் போய்கொண்டிருந்தான். இவன் பின்வாங்கினதினாலே அவனுடைய வாழ்க்கையில் வீழ்ச்சிகள் வந்ததினாலே அவன் வாழ்க்கையிலே சந்தித்த சில விளைவுகளை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த தாவீதின் குமாரனான சாலமோன் அவன் தன்னுடைய தேவனுடைய ஞானத்தை விட்டுவிட்டு பிறருடைய ஞானத்தோடு ஒத்து போனான். தேவனோடு நடக்கிற நடக்கையை விட்டுவிட்டு பிறருடைய நடக்கையை அவன் பின்பற்ற ஆரம்பித்தான். தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை விட்டுவிட்டு தேவனுக்கு விரோதமான காரியங்களிலே அந்த ஆசீர்வாதங்களை பயன்படுத்த ஆரம்பித்தான். அதே சமயத்தில் தேவனுக்கு பிரியமான காரியங்களை கட்டின மனுஷன் தேவனுக்கு விரோதமான காரியங்களை அவன் கட்ட ஆரம்பித்தான். அது மாத்திரமல்லாமல் அவன் ஒரு சரியான சாட்சியாக இருந்த மனுஷன் இப்பொழுது தேவனை விட்டுவிட்டு தேவனுக்கு முன்பாக மனிதர்களுக்கு முன்பாக ஒரு தவறான ஒரு கேடான ஒரு சாட்சியாக வாழ்ந்ததை நாம் தொடர்ந்து கற்றிருக்கிறோம். இந்த சாலமோனுடைய வாழ்க்கையிலே அவன் பின்வாங்கினதினாலே வீழ்ச்சி அடைந்ததினாலே அவன் சந்தித்த 3 விளைவுகளை நான் சொல்ல விரும்புகிறேன். முதல் விளைவு என்ன தெரியுமா? 1 ராஜாக்கள் 11:10 சொல்கிறது, அவர் கற்பித்ததை கை கொள்ளாமல் போனதினால் கர்த்தர் அவர் மேல் கோபம் கொண்டார். நம்முடைய ஆண்டவர் மனதுருகிற தேவன், தயவு நிறைந்த தேவன், இரக்க நிறைந்த தேவன், மனிதனுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புகிற தேவன். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது கர்த்தர் கோபம் கொண்டார் என்று.
கர்த்தருடைய கோபத்திற்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார்? ஒருவேளை பார்வோன் என்பவன், எகிப்தின் ராஜாவாக இருந்த பார்வோன் என்பவன் தேவனுக்கு விரோதமாய், தேவனுடைய ஜனத்துக்கு விரோதமாய், தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாய் கோபத்தோடு அவன் எழுந்து எதிர்விட்டு வாழ்ந்ததினால், செயல்பட்டதினாலே தேவன் கோபம் கொண்டு அவனையும் அவனுடைய சேனையும் சமுத்திரத்திலே அழித்து போட்டதை நாம் திருமறையிலே பார்க்க முடிகிறது. ஆகவே மனித கோபத்திற்கு நம்மால் நிற்க முடியவில்லை. அப்படியானால் மனிதர்களை உருவாக்கின தேவனுடைய கோபத்துக்கு நம்மால் நிற்க முடியுமா என்ற ஒரு கேள்வி எழும்ப வேண்டும். இங்கு சாலமோனுக்கு 2 விசை தரிசனமானார். 2 விசை தரிசனமாகி அவனை எச்சரித்தார். ஆனாலும் இந்த சாலமோன் தன் வழிகளை மாற்றிக்கொள்ளவில்லை, சீர்படுத்தவில்லை, செம்மைப்படுத்தவில்லை. பின்வாங்கிற நிலையிலிருந்து அவன் கடந்து வெளியே வரவில்லை. வீழ்ச்சியின் பாதையிலே தொடர்ந்து முன்னேறி கொண்டிருந்தான். கர்த்தர் அவன் மேல் கோபம் கொண்டார். கர்த்தருடைய கோபத்திற்கு அவன் ஆளானான். ஒரு மனிதன் ஆண்டவருடைய கோபத்துக்கு ஆளானால் என்ன ஆகும் என்பதை திருமறையின் சம்பவங்கள் சொல்கிறது. ஒரு ராஜ்யம் தேவனுடைய கோபத்துக்கு முன்பாக ஆனால் என்ன நடைபெறும் என்பதை தேவனுடைய வசனம் வெளிப்படுத்துகிறது. நீதிமொழியின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 14 பாருங்கள். பரஸ்திரிகளின் வாய் ஆழமான படுகுழி, கர்த்தருடைய கோபத்திற்கு ஏதுவானவன் அதிலே விழுவான் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் ஒருவன் பரஸ்திரியின் வாழ்க்கையிலே விழுகிறான் என்றால் அது தேவனுடைய கோபத்துக்கு உள்ளானவன் அதிலே விழுவான் என்று சொல்லப்படுகிறது. தேவனுடைய கோபத்துக்கு உள்ளான மனிதர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, செழிப்பு இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். ரோமருக்கு எழுதிய நிருபம் 1 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த ரோமர் 1ஆம் அதிகாரத்திலே 24வது வாக்கியம் 26 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், தேவன் என்று அறிந்தும் அவரை தோற்றியாமல் கனம் பண்ணாமல் இருக்கிற மக்களுடைய நிலைமை குறித்து வேதம் சொல்கிறது. அவர்களை தேவன் கேடான சிட்சைகளுக்கு ஒப்பு கொடுக்கிறார், கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுக்கிறார் என்று திருமறையின் வசனம் மிக தெளிவாய் சுட்டி காண்பிக்க வல்லமுள்ளதாயிருக்கிறது. ஆகவேதான் அருமையானவர்களே, தேவன் என்று அறிந்தும் தேவனை தோற்றியாமல், தேவனை வணங்காமல், தேவனை பின்பற்றாமல், தேவனுக்கு விரோதமாய் வாழ்வோமானால் தேவனுடைய கோபாக்கினைகளுக்கு ஏதுவாக வாய்ப்புகள் உண்டு என்பதை திருமறை சாலமோனுடைய வாழ்க்கை மூலமாய் எச்சரிப்பு அது கொடுக்கத்தக்கதாக அது காணப்படுகிறது. ஆகவேதான் சொல்கிறேன் அருமையானவர்களே, தேவனுடைய கோபத்துக்கு உள்ளாகாதபடி நாம் எச்சரிக்கையாய் வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். தேவனுடைய கோபத்திலிருந்து தப்புவிக்க வழி என்ன? கரம் நீட்டி நம்மை ஆண்டவராக இயேசுவானவர் அன்போடு அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொல்கிறார். ஆகவே நம்முடைய ஆண்டவராக இயேசுவானவர் இடையிலே நாம் அடைக்கலம் புகும் பொழுது, அவரை நோக்கி நாம் கடந்து வரும்போது, நம்முடைய தவறுகள் பாவங்களை உணர்ந்து அவரிடத்தில் இரக்கத்துக்காக கெஞ்சும் பொழுது, ஆண்டவர் மன்னிக்கிற ஆண்டவர், மன்னிப்பை கொடுக்கிற தயவு பெருத்த ஆண்டவர் நம்மை மன்னிப்பை கொடுத்து நம்மை மாற்றி அவர் சீர்படுத்த வல்லவராயிருக்கிறார். குமாரன் வழியாக தேவனுடைய கோபத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு வாய்ப்புகள் நமக்கு திருமறையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. குமாரனாகிய இயேசுவின் வழியாகத்தான் தேவனுடைய கோபத்திலிருந்து தப்பித்து செல்லக்கூடிய முகாந்தரம் திருமறையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. பாவத்துக்குரிய தண்டனையை பிதாவாகிய தேவன் இந்த உலகத்திற்கு தந்தருளும் போது, அதே தேவன் தன் குமாரனை தந்தருளி குமாரன் வழியாக அந்த பாவ நிவாரண பலியை செலுத்தப்படும் பொழுது பாவத்துக்குரிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டு நம்மை பாவம் செய்யாத நீதிபரராக, நீதிமானாக அவருடைய இரத்தத்தினாலே மாற்றினாரே. எவ்வளவு ஆழமான ஒரு சத்தியம் பாருங்கள். ஆகவே அருமையான உள்ளே, சாலமோன் பின்வாங்கினான், வீழ்ச்சி அடைந்தான், தேவ கோபம் வந்தது. ஆனால் தேவ கோபத்திற்கு எச்சரித்தார், கண்டித்தார், உணர்த்தினார். ஆனாலும் திருந்தவில்லை, கடினப்படுத்தினான். அதனுடைய விளைவு என்ன? தேவ கோபாக்கனைக்கு உள்ளானான். இரண்டாவதாக, இந்த சாலமோனுடைய வீழ்ச்சியினுடைய இரண்டாவது விளைவு என்ன தெரியுமா? கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையிலே விரோதிகளை உருவாக்கினார் என்று சொல்லப்படுகிறது. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே 14வது வாக்கியம் சொல்கிறது,
கர்த்தர் ஏதோமீனாகிய ஆதாத் என்னும் ஒரு விரோதியை சாலமோனுக்கு எழுப்பினார். அருமையானவர்களே, ஆண்டவர் விரோதிகளை எழுப்புவாரா என்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே எழும்புகிறது. ஆனால் நான் திருமறையை வசனத்தை அப்படியே நம்புகிறவன். ஆகவே திருவசனம் எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தர் விரோதியை உண்டாக்கினார். அப்படியானால் கர்த்தர் தான் இந்த சாலமோனுக்கு விரோதமாக விரோதியை எழுப்பினார். இந்த விரோதி அவனுடைய நாட்டுக்கு வெளியே இருக்கிற ஒரு விரோதியாகும். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே வசனம் சொல்லுங்க 27. அவன் ராஜாவுக்கு விரோதமாக கையெடுத்த முகாந்தரம் என்னவென்றால், ஆகவே இங்கே வேத வசனம் சொல்லுகிறது, அங்கே நேபாத்தின் குமாரனை யெரொபெயாம் என்கிற மனிதன் அங்கே சாலமோனுக்கு விரோதமாய் எழும்பினான் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் ஒரு மனிதன் வெளியிருந்து எழுப்பப்படுகிறான், இன்னொரு மனிதன் உள்ளே எழுப்பப்படுகிறான். ஒருவன் வெளிநாட்டிலிருந்து, ஒருவன் உள்நாட்டிலிருந்து, ஒருவன் சொந்த ஜனத்திலிருந்து, இன்னொன்று வெளி ஜனத்திலிருந்து. அருமையான என் சகோதர சகோதரிகளே, நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை என்னவென்றால், கர்த்தருடைய சமூகத்தை விட்டு நாம் தூரம் போவோமானால் நம்முடைய வாழ்க்கையிலே உள்ளேயும் விரோதிகள் எழும்புவார்கள், வெளியும் விரோதிகள் எழும்புவார்கள். ஒருவன் கர்த்தரோடு சரியாயிருந்தால், இசைந்து இருந்தால், அவனுடைய சத்துருக்கள் சிநேகங்கொள்ளும்படி வைப்பார்கள் என்று திருமறை சொல்கிறது. நாம் கர்த்தரை விட்டு தூரம் போனால் நம்முடைய வாழ்க்கையிலே உள்ளேயும் அங்கு விரோதிகள் எழும்புவார்கள், வெளியும் விரோதிகள் எழும்புவார்கள். இந்த செய்தியை கண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, என் வாழ்க்கையிலே ஏன் இவ்வளவு விரோதிகள்? நன்றாக ஓடிக்கொண்டிருந்த என் வாழ்க்கையிலே, சமாதானமாய் நடந்து கொண்டிருக்கிற என் ஜீவியத்திலே, அல்லது சுமூகமாய் போய்கொண்டிருக்கிற என் ஊழியத்திலே உள்ளேயும் வெளியும் விரோதிகள் எழும்புகிறார்களே, என்ன காரணம் என்று சொல்லி நீங்கள் சிந்திப்பதுண்டு. அநேகர் இது சாத்தானின் போராட்டம், அநேகர் இது எனக்கு சோதனை என்று சொல்லலாம். ஆனால் திருமறையின் வசனத்திலே இந்த சாலமோனை அடிப்படையை வைத்து சொல்கிற ஒரு உண்மை என்னவென்றால், ஒருவேளை நீங்கள் பின்வாங்கி போயிருந்தால், வீழ்ச்சி அடைந்தது நிமித்தம் தேவன் உங்களை சரி பண்ணுவதற்காக, சீர்படுத்துவதற்காக இந்த விரோதிகளை அனுமதித்திருக்கலாம், எழுப்பியிருக்கலாம். இந்த 2 விரோதிகள் எழுப்பப்பட்ட போதிலும் கூட இந்த சாலமோன் தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னை சரி பண்ணி கொள்ளவில்லை. ஆகவே 2 விசை எச்சரித்தார், 2 எதிரிகளை உருவாக்கினார். ஆனாலும் சாலமோன் தன் வழியை சரி பண்ணி கொள்ளவில்லை. ஆகவே வீழ்ச்சியினுடைய முதல் விளைவு என்ன? தேவனுடைய கோபாக்கினை. 2வது விளைவு என்ன? அங்கே உள்ளேயும் வெளியும் விரோதிகள். 3வதாக நாம் வீழ்ச்சி அடைந்து பின்வாங்குவோமானால் 3வது விளைவுகள் என்ன? 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் எடுங்கள். அங்கே 31வது வாக்கியத்தை பாருங்கள். யெரொபெயாமை நோக்கி 10 துண்டுகளை எடுத்துக்கொள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் ராஜ்யபாரத்தை சாலமோனுடைய கையிலிருந்து எடுத்து கிழித்து உனக்கு 10 கோத்திரங்களை கொடுப்பேன். ஆனாலும் என் தாசனாகிய தாவீதுக்காகவும் நான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் எல்லாம் தெரிந்து கொண்ட எருசலேம் நகரத்துக்காக 1 கோத்திரம் அவனுக்கு இருக்கும் என்று சொன்னார். ஆகவே பாருங்கள், 3வது பின்வாங்குவோமானால், வீழ்ச்சியின் பாதையில் நடப்போமானால், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற சுதந்திரங்கள், ராஜ்யபாரங்கள், ஆளுகைகள், ஆசீர்வாதங்களை நாம் இழக்க வாய்ப்பு உண்டு. சாலமோன் தன் ராஜ்யபாரத்தை அவன் இழக்க ஆரம்பித்தான். எப்போது? அவன் காலத்தில் அல்ல, அவன் காலத்துக்கு பிற்பாடு அவனுடைய மகன் காலத்திலே 12 கோத்திரங்களிலே 1 கோத்திரம் மாத்திரம்தான் சாலமோனுக்கு சென்றது. மற்ற கோத்திரங்களெல்லாம் பிடுங்கி இன்னொருவனுக்கு கொடுக்கப்பட்டது. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் அவன் விரோதிக்கு கொடுக்கப்பட்டதை நாம் திருமறையிலே காண முடிகிறது. ஆகவே he lost his kingdom. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனை விட்டு, தேவனுடைய ராஜ்யபாரத்தை விட்டு நீங்கள் விலகி பின்வாங்கி போவீர்கள் என்றால் தேவனுடைய கோபாக்கினையை சந்திப்பீர்கள். 2வது விரோதிகளை நீங்கள் சந்திக்க வாய்ப்புகள் உண்டு. 3வதாக உங்கள் வாழ்க்கையிலே தேவன் கொடுத்த ராஜ்யத்தை இழக்க முற்படலாம். ஒருவேளை சாலமோனுக்கு ராஜ்யபாரம், ஆனால் நமக்கு ஆசீர்வாதம் இருக்கலாம், ஆஸ்திகள் இருக்கலாம், பதவி இருக்கலாம், ஸ்தானங்கள் இருக்கலாம், நற்பேர் இருக்கலாம், நமக்கு பிரியமானவர் இருக்கலாம். இப்படிப்பட்ட மக்களை இழக்க வாய்ப்புகள் நேரிடக்கூடும் என்பதை இந்த இடத்திலே சொல்லப்படுகிறது.
இதை சொல்வதினாலே நான் உங்களை பயமுறுத்துகிறேன் என்றல்ல. சாலமோனுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்ட அந்த 3 பாடங்களை நான் உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன். ஆனால் சாலமோன் 2 விசை தேவனால் எச்சரிக்கப்பட்டான். 2 விரோதிகளை தேவன் எழுப்பினார். அந்த சாலமோன் தன்னுடைய வாழ்க்கையை சரி பண்ணி இருப்பானால் அல்லது திரும்பி இருப்பானால் தேவன் அவனுக்கு திரும்ப எல்லாவற்றையும் கொடுப்பார். தாவீது தன் வாழ்க்கையிலே துணிகிற பாவத்தில் விழுந்தார். உணர்த்தப்பட்ட போது தன்னை தரைமட்டுமாய் தாழ்த்தி தன்னுடைய ரட்சிப்பை மறுபடியும் திரும்ப பெற்றுக்கொண்ட போது அவனுக்கு மறுபடியும் தேவன் கிருபையாய் அந்த ஸ்தானத்தை கொடுக்கவில்லையா? அதே சமயத்தில் பேதுரு ஆண்டவரை மறுதலித்தவன் மனங்கசந்து அழுத பொழுது ஆண்டவர் அவனுக்கு மறுபடியுமாக அந்த அப்போஸ்தலர்களிலே பிரதான அப்போஸ்தலனாக அவனை நியமித்து திருச்சபையை நடத்துகிற தலைவனாய் தேவன் அவனை மாற்றவில்லையா? யோனா தேவனை விட்டு பின்வாங்கி எங்கேயோ தூரம் போனான். ஆனாலும் கூட தேவ சமூகத்திலே தன்னை தரைமட்டுமாய் தாழ்த்தி மாயையை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள் என்று உணர்ந்து தேவனிடத்தில் திரும்பிய போது மறுபடியும் அவனை தீர்க்கனாக நினிவேலே உலாவ விட்டாரே, அந்த ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு இருக்கிறார். ஆகவே மனம் திரும்புவோமானால், மனஸ்தாபப்படுவோமானால், மனது இறங்கி ஆண்டவரிடத்திலே மன்னிப்புக்காக நாம் கேட்போமானால், ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கொடுத்த ஆண்டவர் செகண்ட் சான்ஸ், 2வது வாய்ப்பை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஆனால் சாலமோன் வாழ்க்கையில் அந்த வாய்ப்பை திருப்ப பெற்றுக்கொண்டான் என்பதற்கு திருமறை வசனங்கள் இல்லை. ஆனால் அவனுடைய குமாரனுடைய வாழ்க்கையிலே இந்த நியாய தீர்ப்பு ஏற்பட்டது. நம்முடைய பின்வாங்குதல் நம்மை மாத்திரம் பாதிக்காது. நம்முடைய பின்வாங்குதல் நம்முடைய குடும்பத்தை மாத்திரம் பாதிக்காது. நம்முடைய பின்வாங்குதல் நம்முடைய சபையை மாத்திரம் பாதிக்காது. நம்முடைய பின்வாங்குதல் நம்முடைய தேசத்தையே அது பாதிக்கலாம். பாருங்கள், சாலமோனின் வீழ்ச்சி, சாலமோனின் பின்வாங்குதல் அவன் குமாரனை அல்லது எதிர்கால இஸ்ரவேல் சகாப்தத்தையே மாற்றியது. இந்த சமஸ்த இஸ்ரவேலுடைய கடைசி ராஜாவாக அவன் இருந்தானே தவிர அதற்கு பிற்பாடு இஸ்ரவேல் சமஸ்த இஸ்ரவேல் அது பிரிய ஆரம்பித்தது, பிளவுபட ஆரம்பித்தது, பலவீனப்பட ஆரம்பித்தது. அருமையானவர்களே, பின்வாங்குதல் நல்லதல்ல. மனம் திரும்புங்கள், ஆண்டவரண்டே வாருங்கள், சிலுவையை உற்று பாருங்கள், கண்ணீரோடு கெஞ்சுங்கள். மனதுருகிற ஆண்டவர் மன்னித்து மறு வாழ்க்கை தருவார். பிரார்த்தனை செய்வோமா? ஜீவனுள்ள பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். உம்முடைய ஜனத்தை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவருடைய வல்லமை இந்த ஜனத்தோடு இருக்கட்டும். நாங்களும் பின்வாங்கி இருப்போமானால், வீழ்ச்சியின் பாதையிலே போயிருப்போமானால் எங்களை சரி பண்ண நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம். குறிப்பாக தேவனுடைய கோபத்திலிருந்து தப்புவிக்கவும், தேவனுடைய கொடுத்த ஆசீர்வாதங்களை இழந்து போகாதபடி நாங்கள் சீர்படுத்தவும், எங்களுடைய வாழ்க்கையிலே உள்ளேயும் வெளியே உள்ள விரோதிகளை நாங்கள் உருவாக்காதபடி தேவனுடைய அடைக்கலத்துக்குள்ளே ஒளிந்து கொண்டு நல்ல வாழ்க்கை வாழ உதவி செய்யும். மறுபடி சீர்படுத்த 2வது வாய்ப்பை தாரும். சிலுவைக்குள் ஓடி ஒளிந்து கொள்ள கிருபை தாரும். இந்த செய்தியை கேட்கிற காண்கிற எல்லா மக்களோடும் பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே.